இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையை வச்சு குருமா மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது ரைஸுக்கும் சரி டிஃபனுக்கும் சரி ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரியே வச்சுட்டேன். இப்போல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஏதாவது வைக்கிறதா இருந்தால் ரெண்டுக்குமே சேர்த்த மாதிரி வச்சுட்டா வேலையும் மிச்சமாகும், டைமும் கொஞ்சம் சேவிங் ஆகும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு காலையில் டிஃபனுக்கு வந்து சப்பாத்தி தான். சப்பாத்திக்கு அந்த சென்னாவோட அப்படியெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால அதை வச்சுருந்தேன். ரைஸ் வந்து ஒரு பக்கம் வேக வச்சுட்டேன். பாப்பாவுக்கு வந்து சப்பாத்தி போட்டோடனே சப்பாத்தியே எனக்கு கொடுத்து விட்டுருங்க லஞ்சுக்கு, ரைஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டா. சரின்ட்டு அவளுக்கு சப்பாத்தியை போட்டு பேக் பண்ணி அவளை ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் நான் வந்து டிஃபன் சாப்பிட்டு முடித்தேன். இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறனால எக் வந்து எடுத்துக்கல, மற்றபடி ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். சப்பாத்தியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறம் எப்பவும் போல் கிச்சன் கவுண்டர் டாப்பு டைல்ஸ் அடுப்பு எல்லாமே வந்து தொடச்சி விட்டுறலாம்னு சொல்லி அதை எல்லாமே கழுவி விட்டுட்டு இந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அடுப்பை க்ளீன் பண்ணும்போது அப்படியே ஈவினிங் வரைக்கும் அப்படியே இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக வேலை இருக்காது கிச்சனில், அதாவது அடுப்பில் வேலை இருக்காது. அதனால எனக்கு அடுப்பு அப்படியே இருக்கும். மதியானம் லஞ்சுக்கு அந்த சென்னா குழம்பு இருந்ததுலேயே அதையே ஊற்றி சாப்பிட்டுட்டு சைடிஷ்க்கு வந்து அப்பளம் மட்டும் நான் வந்து பொரிச்சுக்கிட்டேன். அப்படி தான் வந்து இன்றைக்கி லஞ்ச் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் சாப்பிட்டதுக்கப்புறம் வீரா எப்படா எனக்கு சாப்பாடு போடுவீங்கன்னா அது நின்றுக்கிட்டே இருந்தது. அதுக்கும் சாப்பாடு வச்சுட்டு அப்புறம் பாப்பா வந்து ஸ்கூல்லேருந்து ஈவினிங் வந்து வந்துட்டா. வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வரையில் வாங்கிட்டு வந்துட்டா. முறுக்கு நான் இன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஓலை பக்கோடா புளியலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அவள் வந்து முறுக்கு வாங்கிட்டு வந்துட்டா. அதை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா மாதுளம்பழம்லாம் தீர்ந்துருச்சு, ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன்.